ஹாய் குட்டி சுட்டீஸ், வெல்கம் டு குட்டி டிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னன்னா, புத்திசாலி கரடி. ஒரு மிகப்பெரிய மலைக்கு பக்கத்துல இருந்து ஒரு பெரிய காட்டுல ஒரு கரடி வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. அந்த கரடிக்கு ஒரு குட்டி மகன் கரடியும் இருந்திருக்கு. அந்த குட்டி மகன் கரடி எப்ப பார்த்தாலும் சுட்டித்தனம் செஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதனால அவங்க அப்பா கரடி சொல்லுவாங்களாம், நீ சுட்டியா இருந்தாலும் புத்திசாலியா இருக்கணும்னு. ஏன்னா நீ புத்திசாலியா இருந்தா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து உன்னால மீண்டு வர முடியும்னு அவங்க சொல்லுவாங்களாம். அதனால எப்பவுமே அந்த குட்டி கரடி அப்பா என்ன சொல்லுதோ என்ன செஞ்சாலும் அதை யோசிச்சு தான் செய்யுமா. ஒரு நாள் அப்பா கரடி வேட்டைக்கு போனதுக்கு அப்புறமா குட்டி கரடிக்கு ரொம்ப போர் அடிச்சிருக்கு. அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாத அந்த குட்டி கரடி நம்மளும் காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு போயிருந்திருக்கு. அப்ப பார்த்தா திடீர்னு ஒரு உருமல் சத்தம் கேட்டிருக்கு. அந்த உருமல் சத்தம் புலியோடது. பயந்து போன அந்த கரடி குட்டி என் சத்தம் வந்த பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பெரிய புலி வந்திருக்கு. ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு கரடி கறி சாப்பிட்டு, இன்னைக்கு சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. கரடி குட்டி பயந்து போய் பார்க்க அதுக்கு புலி, ரொம்ப நாளாச்சு உன்ன மாதிரி ஒரு கரடி குட்டியை சாப்பிட்டு, இன்னைக்கு எனக்கு லஞ்ச் நீதான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை கேட்ட அந்த கரடி குட்டிக்கு பயமா இருந்தாலும் அவங்க அப்பா எப்பவுமே புத்திசாலித்தனமா இருந்தா நம்ம எந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே அது சுத்தி முத்தி பார்த்துருக்கு. அதுக்கு என்ன எதுவுமே தெரியல. ஆனா பக்கத்துல ஒரு பெரிய பாறை இருந்திருக்கு. அந்த பெரிய பாறையை ஒரு குட்டி பாறை தாங்கிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த குட்டி பாறையை எடுத்துட்டா பெரிய பாறை புலி மேல விழுந்துரும்னு அதுக்கு தோணிருக்கு. ஆனா அந்த குட்டி பாறையை தூக்குற சக்தி தனக்கு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட கரடி ஒரு சூழ்ச்சி செஞ்சிருக்கு. அது என்ன செஞ்சுச்சான்னா, புலியை கூப்பிட்டு, புலியண்ணா நீங்க ரொம்ப பெரிய பலசாலியா, உங்களுக்கு ரொம்ப பெரிய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொன்னாங்க அப்படின்னு இருக்கு. உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த புலி, ஆமா, இந்த காட்டுல சிங்கராஜா யானைக்கு அப்புறம் எனக்கு தான் ரொம்ப பெரிய பலம் இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அப்படியா, உங்க பலத்தை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கே, நான் சாகிறதுக்கு முன்னாடி அதை எனக்கு காட்டுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. ஓ, உன்னோட கடைசி ஆசையா? கண்டிப்பா அதை நான் நிறைவேத்துறேன். ஆனா எப்படி நிறைவேத்துறதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோ இந்த பெரிய பாறையை உங்களால தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த கரடி குட்டி கேட்டிருக்கு. அதுக்கு உடனே புலி, இந்த பெரிய பாறையை யாராலையும் தூக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அதுக்கு கீழே இருக்கவங்க சின்ன பாறையாவது உங்களால தூக்க முடியுமா அப்படின்னு கேட்டேனே. கண்டிப்பா அதை நான் தூக்குறேன். இந்த சின்ன பாறையை தூக்குனா நீ என்ன பலசாலின்னு ஒத்துக்கவே இல்லை, அதுக்கப்புறம் நீ எனக்கு டிஃபன் ஆயிடுவ அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே இந்த முட்டாள் புலி அந்த குட்டி பாறையை தூக்கணுன்னு அந்த பெரிய பாறை புலி மேலேயே விழுந்துருச்சு. இந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த குட்டி கரடி அங்கிருந்து தப்பிச்சு ஓடிருச்சு. இறதேட போன அப்பா கரடி வந்தன்னே அது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கு. தன்னோட மகனோட புத்திசாலித்தனத்தை நினைச்சு பெரிய கரடியும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கு. குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது? நம்மளுக்கு புத்திசாலித்தனம் இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டுங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங் குட்டி டிவி.